அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டர் சைடில் வரும், இன்னொன்று வந்து இன்னர் சைடில் உள்பக்கமாக வர மாதிரி வரும். ஃபஸ்ட்டு அவுட்டர் சைட்லேருந்து இன்னர் சைடுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு இதை அப்படியே கீழே பக்கமாக இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, தென் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் அவுட்டர்லேருந்து இன்னருக்கு ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச்சு. இந்த லாங் செயின் ஸ்டிச்சை அப்படியே நம்ம வந்து த்ரெட்டை இந்த பக்கமாக இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். தென் அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச்சு, தென் ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அவுட்டர் ரிங்லேருந்து இன்னர் ரிங்குக்கு ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச்சு. இப்போது அதை அப்படியே அந்த த்ரெட்டை வந்து இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். தென் அதை லாக் பண்ண குட்டி லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் வந்து அவுட்டர் ரிங்கில் வர மாதிரி இருக்கும், இன்னர் ரிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன் டைப் ஆஃப் வீல் ஸ்டிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீல் ஸ்டிச்சில் என்ன ஆகும்னா, நம்ம இதில் வந்து அவுட்டர் ரிங்கில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி, அந்த வீல் ஸ்டிச்சில் வந்து இன்னர் ரிங்கில் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூவாக வரும், அவுட்டரில் எல்லாம் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக சர்க்குலர் ஷேப்பில் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டோன்னா இதான் வந்து வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஏதாவது ஃப்ளவர் இல்லைன்னா ஏதாவது சின்ன மோட்டிவ் இந்த மாதிரி போடும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டரில் ஏதாவது மிரர் ஒர்க்கோ இல்லைன்னா ஏதாவது குந்தன் ஸ்டோனோ கூட ஒட்டி நம்ம ஒரு புட்டாஸ் மாதிரி கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். நறுக்கமாக போடும்போது ஃபுல் ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இழுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுக்கணும், இல்லைனா வந்து இது வந்து இந்த கிளாத்தையே வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஹோலாக பெரிய பெரிய ஹோலாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இழுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இழுக்கணும். மிரர் ஒர்க் பண்ணும்போது இந்த மிரரை வந்து சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றிலும் நம்ம வந்து கலர் சில்க் த்ரெட் வச்சு இந்த மாதிரி போடும்போது பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு சின்ன புட்டாஸ் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். 1 இயர் முன்னாடி நான் இதை வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இந்த சென்டரில் உள்ள கிளாத் வந்து அப்படியே கிழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு இது வந்துச்சு. இது ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ரொம்ப இழுத்தோம்னா கிளாத் கிழிஞ்சு போயிடும். அது கேர்ஃபுல்லாக இழுக்கணும். கீழே உள்ள த்ரெட்லையும் கண்ட்ரோல் லைட்டாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த வீல் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டைப் ஆஃப் வீல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது வந்து இன்சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இன்சைட்லேருந்து அவுட்டர் ரிங்குக்கு ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். அதை அப்படியே கீழே இழுக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். அதை லாக் பண்ண ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அதுக்கு கீழே போடணும். தென் அதோட அந்த இன்னர் ரவுண்டில் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் அவுட்டர் ரிங்கில் ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போட்டு இப்போ அதை அப்படியே கீழே இருக்கும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகும். தென் அதை லாக் பண்ண குட்டி லாக் ஸ்டிச்சு பக்கத்தில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு. இதில் வந்து நம்ம அவுட்டர் லேயரில் எப்படி நம்ம அவுட்டர் இதில் வந்து செயின் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கேப் விட்டு போட்டோமோ அந்த மாதிரி இதில் வந்து அந்த குட்டி செயின் ஸ்டிச்சுக்கு கேப் விட்டு போட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து இன்னர் ரவுண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பக்கத்தில் தான் அந்த சின்ன செயின் ஸ்டிச்சை போடணும். இப்போ லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த சின்ன செயின் ஸ்டிச்சு அதுக்கு பக்கத்துலேயே போடணும். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இன்னர் ரவுண்டில் ஃபுல்லாக அந்த செயின் ஸ்டிச் வந்து
அது வந்து திக்காக இருக்கும். அவுட்டர் லைனில் பார்க்கும்போது எல்லாம் சிங்கிளாக தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு சென்டர்லேயும் நம்ம வந்து மிரரோ இல்லைனா வேறு ஏதாவது குந்தன் ஸ்டோன்ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிக்கலாம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.